எல்லாரும் ஆமீன் சொல்லுங்கள். அடுத்தது முகமது சாஜித், மறுமை நாளின் பெரிய அடையாளங்கள். முகமது சாஜித், மறுமை நாளின் பெரிய அடையாளங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளின் பெரிய 10 அடையாளங்கள். 1 புகைமூட்டம், 2 தஜ்ஜால் வருகை, 3 அதிசய பிராணி வெளியாகுதல், 4 சூரியன் மேற்கே உதிப்பது, 5 யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் வெளியாகுதல், 6 ஈசா அலைஹிஸ்ஸலாம் நபியரின் வருகை, 7 கிழக்கே ஒரு பூகம்பம், 8 மேற்கே ஒரு பூகம்பம், 9 அரபு தீபக் கற்பத்தில் ஒரு பூகம்பம், 10 இறுதியாக ஏமனிலிருந்து புறப்படும் தீப்பிழம்புகள், மக்களை விரட்டி ஒன்று சேர்த்தல் ஆகிய 10 அடையாளங்கள் நீங்கள் காணும் வரை அந்த நாள் மறுமை வராது என்று நபிகள் நாயகம் கூறியுள்ளார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹம்மது, மறுமை நாளின் சிறிய அடையாளங்கள். அவர் பெரிய அடையாளம் சொல்லிட்டு போயிட்டார். முகமது சிறிய அடையாளங்கள் சொல்லுவாங்க. முகமது சரி ஓகே. அடுத்ததாக முகமது ஃபவாஸ். முகமது வா, சரி வர சார், வர சார், வர சார். பள்ளியா சொல்லுக்கு அது என்னம்மா பண்ணுறான்? ஓடியா ஓடியா வேகமாவா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளின் சிறு அடையாளங்கள். 1 மக்கள் கல்வி எடுக்கப்பட்டு அறியாமை அதிகரித்தல், விபச்சாரம், மது அருந்தல், கொள்ளை அதிகரித்தல், பெண்கள் அதிகமாகவும் ஆண்கள் குறைவாகவும் இருந்தால், நிலநடுக்கங்கள் ஏற்பட்டால் மக்கள் உயரமான கட்டிடத்தில் எழுப்புதல், தாய்க்கு மாறு செய்து மனைவிக்கு வழிபடுதல், வேலையில் தவறிமித்தால் உள்ளத்தில் பேராசை ஏற்படும், உம்மத்தின் கடைசியாக வருபவர்கள் முன்னோர்களை பாடும் பெண்கள் இசைக்கருவி அதிகரித்தல், கெட்ட குணம் பேராசையுள்ள தகுதியற்ற மனிதர்களுக்கு பெரும் பதவிகள் கிடைத்தல், பயத்தின் காரணமாக இவர்களுக்கு கண்ணியம் செய்யும் நிலை ஏற்படுதல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பரகாத்துஹு. அடுத்தபடியாக சூரா முகமது ஜுபைர். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू. अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम. सूरतुज़ ज़िलज़ाल मदनिया. बिस्मिल्लाहिर रहमानिर रहीम. इज़ा ज़ुलज़िलतिल अर्दु ज़िलज़ालहा व अख़रजतिल अर्दु अस्क़ालहा وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس
أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. سورة العاديات. بسم الله الرحمن الرحيم. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا. إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد. أفلا يعلم إذا بشر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. سورة القارعة. بسم الله الرحمن الرحيم. القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالإهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. صدق الله العظيم العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கம் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அடுத்தபடியாக எம் முகமது ரயான் அரபியன்கள் 11 to 20. السلام عليكم ورحمة الله وبركاته. هذا 10 11 12 12 13 13 14 14 15 15 16 16 17 17 18 18 19 19 20. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மாஷா அல்லாஹ் 11 20 மாணவர் அருமையாக கூறினார். அடுத்தபடியாக முகமது கான் மதனா பள்ளியின் மைந்தன் அஸ்மாவுல் ஹஸ்னா. முகமது கான் எங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் அல் மாலிகுல் குத்தூஸ் ஸலாம் அல் முஃமின் அல் முஹைமின் அஸீஸுன் ஜப்பார் المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العلي القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الحكم العدل
அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. ஃபஸ்ட்டு பார்ட் ஒன்றாலும் மாஷா அல்லா இவ்வளோ மனப்பாடம் பண்ணியிருக்காப்புல. நமக்கு பேரண்ட்ஸுக்கு யாருக்காவது தெரியுமான்னு சொல்லுங்கள். அந்த சின்ன பையன் ஓதிட்டு போகிறாப்புல. நம்மளும் என்ன பண்ணோம், 99 அஸ்மால் ஹுஸ்னாவையும் மனப்பாடம் பண்ணுறதுக்கு அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அடுத்தபடியாக கலீல் தூக்கத்தின் சுன்னத்துகள். நம்மெல்லாம் தூங்கும்போது என்னென்னா செய்ய வேண்டும், ரசூல்லா எப்படிலாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்பதாக நமக்கு முன்னாடி விளக்க வர்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூக்கத்தின் சுன்னத்துகள்: 1. இஷாவிற்கு பிறகு விரைவாக தூங்குவது, வீண் பேச்சுகளை தவிர்ப்பது. 2. தூங்கும் முன் ஆடையை மாற்றிக்கொள்வது. 3. உழு செய்து கொள்வது. 4. 3 முறை படுக்கையை உதறுவது. 5. கண்களுக்கு 3 முறை சுருமா இடுவது. 6. 3 முறை இஸ்டிஃபார் ஓதுவது. 7. தஸ்பீ ஃபாத்திமா ஓதுவது. சுபஹானல்லா 33 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 33 முறை, அல்லாஹ் அக்பர் 34 முறை ஓதுவது. 8. வலது பக்கம் 3 குல் சூரா ஓதுவது. சூரா இக்லாஸ், சூரா நாஸ், சூரா ஃபலக். 9. வலது பக்கம் ஒருக்கணித்து படுத்து கையை கன்னத்தின் கீழ் வைப்பது. 10. குப்பர படுக்காமல் இருப்பது. 11. தூக்கத்தின் துவாவை ஓதுவது. அல்லாஹும்ம மிஸ்மிகா மூத்து வாஹியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. அடுத்தபடியாக பயான் ஹாஜிக், உன்னிடம் இருக்கிறதா இந்த அடையாளங்கள்? வாங்க. இது எடுத்துட்டு வாயா. வேணாம்ல, பேசுறியா? மாஷா அல்லாஹ். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உலகத் தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் நல்லவர்கள், இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தை கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் நமக்கென்று ஒரு அடையாளங்களை விரும்புவோம். ஆனால் அந்த மாதிரியான அடையாளங்கள் இருக்கக்கூடாது என்பதை பற்றி நான் பேச வந்துள்ளேன். மனிதர்கள் தொழுகையை இறந்து போக செய்வார்கள். அதாவது தொழுகையை உயிரற்ற சடங்கை போல ஏனோ தானோ என்று நிறைவேற்றுவார்கள். அமானிதங்களை நிறைவேற்றவே மாட்டார்கள். நியாயம் என்பதே பலவீனமாகும். அநியாயம் செய்வதை மக்கள் பெருமையாக கருதுகின்றனர். அதிகாரிகள் கெட்டவர்களாக இருப்பார்கள். ஆலோசனை சொல்பவர்கள் தீயவர்களாக இருப்பார்கள். பதவியில் இருப்பவர்கள் அநியாயக்காரர்களாக இருப்பார்கள். ஓதுபவர்கள் பாவிகளாக இருப்பார்கள். நியாயம் என்பதே குறைந்துவிடும். விபச்சாரம் பகிரங்கமாக நடைபெறும். வட்டி என்பது அதிகரித்துவிடும். கர்ப்பத்தடை செய்து கொள்வார்கள். ஆடலும் பாடலும் அதிகமாகிவிடும். பகல் முழுவதும் மது அருந்துவார்கள். சத்தியம் செய்தால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். கியாமத் நாளில் மனிதர்கள் பள்ளிவாசல்களுக்கு சென்று ஜமாத்தாக சொல்லுக சோம்பல் படுவார்கள். என்றாலும் கூட பள்ளிவாசல்களில் ஆடம்பரமான மிம்பர் மேடைகளும் மினாராக்களும் கட்டி அலங்கரிப்பார்கள். திருக்குரானை அழகுபடுத்துவார்கள். லஞ்சம் கொடுப்பதும் மது அருந்துவதும் சர்வ சாதாரணமாகிவிடும். உலக நலனுக்காக பெண்களை வீட்டிலிருந்து வெளியேற்றுவார்கள். பெண்கள் ஆண்களைப் போல் ஆடை அணிந்து பார்ப்பதற்கே ஆண்களைப் போல் தோன்றுவார்கள். உலக இறுதி நாளில் மனிதர்களின் குணம் எப்படி இருக்குமென்றால், தோற்றத்தில் ஆட்டை போன்ற அடக்கமும் உள்ளத்தில் ஓநாய் போன்ற குணமுடையவர்களாக இருப்பார்கள். நாவில் இனிமையும் உள்ளத்தில் கசப்பும் கொண்டிருப்பார்கள்.
இவர்களின் உள்ளம் பிணத்தை காட்டிலும் நாற்றமுடையதாக இருக்கும். இப்படிப்பட்ட மனிதர்களை விட்டோம், இப்படிப்பட்ட குணங்களை விட்டோம் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ரப்ப ஹாதி தாவூத் தாமா மஸலாத்திக் காயிமா எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆதி முஹம்மதன் வஸீலத வஃபஜீலா வபாஸ் ஓ மகாமன் மஹ்மூதன் அல்லதி வாத்தஹு இன்னக லா துகிரிஃபு மிஅத் மிஅம்மதிக யா ரப்பல் ஆலமீன். மாஷா அல்லா, சின்ன பிள்ளை அழகான முறையில் பாந்துவா ஓதுனார். அடுத்தபடியாக இன்ஷா அல்லா விழா முடிஞ்ச பிறகு தான் இஷா தொழுகை ஆரம்பமாகின்றது. ஆகையால் தாய்மார்கள் பெரியவர்கள் அனைவரும் காத்திருந்து விழாவை சிறப்பித்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக முகமது ஃபவாஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகள். ஃபவாஸ் வா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது நபி அவர்களின் பண்புகள் மற்றும் பழக்கங்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரிடமும் அன்பா பழகினார்கள், யாருக்கும் தீங்கு சொல்லவில்லை. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பலசாலியானவர்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணத்தில் உறுதியும் துணிச்சலும் மிக்கவர்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்ம சிந்தனை உடையவர்கள், பார்வையை எப்போது தாழ்த்தி வைத்திருப்பார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சொந்த விஷயங்களுக்காக யாரை பழி வாங்கியதில்லை. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை துன்புறுத்தியவருக்கு நன்மைக்காக துவா செய்தார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வந்தர், ஏழை, எஜமான், அடிமை எல்லோரிடமும் சமமாக நடந்தார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நாணம் உடையவர்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்ணுதல், பருகுதல், ஆடை அணிதல் இவற்றில் எளிமையை விரும்பினார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை மிகவும் வணங்கினார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோம்பலை வெறுத்தார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்து உபசரிப்பில் சிறந்து விளங்கினார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனையான காலத்தில் பொறுமையை கடைபிடித்தார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொல்லைகள் எழுத்தோரையும் மன்னித்து விட்டார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தை விரும்பினார்கள், அசுத்தத்தை வெறுத்தார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக ரிதா கலிமா சொல்லுங்க. மாஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலிமா தைபா லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அல்லாஹ்வுடைய தூதரும் அடியாரும் இருந்தார்கள். கலிமா ஷகாரத் அஸ்அது அன் லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு. நிச்சயமாக வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரும் அடியாரும் இருந்தார்கள். 2 நான் சாட்சி கொடுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக முகமது ஹஃபீஸ் சூரா ஜில்சாலால் இருந்து சூரா காரியா. முகமது ஹஃபீஸ். யாரு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். சூரத்துல் ஜில்சால். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
இதா ஜுல்சிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வாஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வகாலல் இன்சானு மாலஹா யௌமைதின் துஹத்திஸு அஹ்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா யௌமைதி யஸ்துருன் நாசு அஸ்தாத்தல் லியுரா அமாலஹும் ஃபமை யௌமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா ஃபமை யௌமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. சூரத்துல் ஆதியாத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஆதியாத்தி தபுஹா ஃபல் மூரியாத்தி கத்ஹா ஃபல் முகிராத்தி சுபஹா ஃபவசர்ன பிஹி நக்ஹா ஃபவசத்ன பிஹி ஜம்ஆ இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வைன்னஹு அலா தாலிக லஷஹீத் வைன்னஹு லிஹுப்பில் ஹைரி லஷதீத் அஃபலா யஅலமு இதா புஃபிர மா ஃபில் குபூர் வஃபுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர் இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமைதின் லஹபீர். சூரத்துல் காரியா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் காரியத்து மல் காரியா வமா அத்ராக மல் காரியா யௌம யகூனுன் நாஸ் கல் ஃபராசில் மப்சூஸ் வதகூனுல் ஜிபாலு கல் இஹ்னில் மன்ஃபூஸ் ஃபஅம்மா மன் ஸகுலத் மவாஸீனு ஃபஹுவ ஃபீ ஈஸத்திர் ராஹியா வஅம்மா மன் ஹஃபத் மவாஸீனு ஃபஉம்முஹு ஹாவியா வமா அத்ராக மா ஹியா நாருன் ஹாமியா. ஸதகல்லாஹு அல் அலீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக மஹ்மூத் அன்சாரி உமர் அலி சாமவ டி மெஹரான். மஹ்மூத் அன்சாரி டி மெஹரான். ஃபஸ்ட்டு பாட்டு அன்சாரி ஓடியா மஹ்மூது மெஹரான் எங்க ஆளை தூக்கிட்டு வா. மெஹரான் அன்சாரி வந்துட்டாப்ல. மெஹரான் வந்துட்டாப்லையா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கலிமா தய்யிபா லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வனவதற்கு தஹதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் திருத்துதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நிச்சயமாக வனவதற்கு தஹதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாருமில்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்கள் திருத்துதராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். சலாம் சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலா மென்மேலும் அதிகமாக சூரா மனப்பாடம் பண்ணி ஹாஃபிஸ் ஆகக்கூடிய பாக்கியத்தை இருவரும் கொடுப்பானாக.
அடுத்தபடியாக அந்த குளத்து ஓரத்தில் பிள்ளைங்களை யாரும் விளையாட வேணாம்னு சொல்லுங்கள். பிள்ளைங்க விளையாண்டுட்டுருக்கு. அடுத்தபடியாக கேள்வி பதில். அஃப்ராஸ் ஹயாஸ் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தூநூரை என்று எந்த சஹாபியின் புனை பெயர்? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய புனை பெயராகும். திருக்குர்ஆனை இன்றுள்ள அமைப்பில் தொகுத்தவர் யார்? திருக்குர்ஆனை இன்றுள்ள அமைப்பில் தொகுத்தவர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். சிறுவர்களில் முதலில் ஈமான் கொண்டவர் யார்? சிறுவர்களில் முதலில் ஈமான் கொண்டவர் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள். கைபர் வெற்றியாளர் என்று எந்த சஹாபி கூறப்படும்? ஹைபர் வெற்றியாளர் என ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறப்படும். 4 மக்தபுகளின் இமாம்கள் பெயர் யாவை? 4 மக்தபுகளின் பெயர் ஹஜ்ரத் அபு ஹனீஃபா, இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லா, இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லா. நமது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மிகவும் பிடித்த காய் எது? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பிடித்த காய் சுரக்காய். நமது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பிடித்த எண்ணெய் எது? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பிடித்த எண்ணெய் ஜைத்தூன். நமது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பிடித்த நறுமணம் எது? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பிடித்த நறுமணம் முஸ்கு மற்றும் மூது. நமது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபூரை அமைத்தவர் யார்? நமது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபரை அமைத்தார் அபு தல்ஹா அன்சாரி ரலியல்லாஹு அவர்கள். மிக அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி யார்? மிக அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள். சஹாபாக்கள் எங்கெங்கு எத்தனை ஹிஜ்ரத் செய்தார்கள்? சஹாபாக்கள் 2 ஹிஜ்ரத் செய்தார்கள். முதல் ஹிஜ்ரத் ஹபசாவுக்கும் 2வது ஹிஜ்ரத் மதீனாவுக்கும் சென்றார்கள். இஸ்லாமின் முதலில் அம்பு எய்தவர் யார்? இஸ்லாமின் முதலில் அம்பு எய்தவர் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள். கியாபத்துல்லாவின் மினாராவை கட்டிய கலிஃபா யார்? காபத்துல்லாஹ் மினாராவை கட்டிய கலிஃபா அப்பாசி கலிஃபா அபு ஜாஃபர் மன்சூர் ரலியல்லாஹு அவர்கள் ஆவார்கள். ரியாலுல் ஜன்னா என்றால் என்ன? ரியாலுல் ஜன்னா மஸ்ஜிதுல் நபவியல் அன்னராரின் ரவுலாவுக்கும் மிம்பருக்கும் இடையில் உள்ள இடத்தின் பெயரே ரியாலுல் ஜன்னா என்று கூறப்படும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக முகமது ரஸீன் சூரா நபா. ஒடியா உருண்டு வா. السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا وخلقناكم أزواجا وجعلنا الليل لباسا وجعلنا النهار معاشا وبنينا فوقكم سبعا شدادا وجعلنا سراجا وحاجا وأنزلنا من المعصرات ماء سجاجا لنخرج به حبا ونباتا وجنات ألفافا إن يوم فصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابسين فيها أحقابا لا يذوقون فيها بردا ولا شرابا
إلا حميما وغساقا جزاء وفاقا عند ربهم كانوا لا إنهم كانوا لا يرجون حسابا وكذب بآياتنا كذابا. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கம் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அடுத்தபடியாக பொது விஷயங்களில் எம் யஹ்யா நல்ல விஷயங்கள். எம் யஹ்யா இருக்காங்களா? மிதுவா விழுந்துடாத. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் நல்ல பழக்க வழக்கம். நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்காதீர். அல்லாஹு தாலா பகல் இரவு என அடியார்களின் மீது 5 நேர தொழுகைகளை கடமையாக்கியுள்ளான். கோபம் கொள்ளாதீர். எல்லோரும் இணைந்து சாப்பிடுங்கள், தனியாக சாப்பிடாதீர்கள். ஒரு அடியான் பொய் பேசினான் என்றால் அந்த பொய்யின் துர்நாற்றத்தின் காரணமாக மாணவர்கள் ஒரு மைல் தூரம் தள்ளி சென்று விடுவார்கள். எவர் ஒருவர் ஒரு தீமையை செய்வாரோ அவர் அதற்குண்டான கூலியை அடைந்தே தீருவார். நின்ற நிலையில் சாப்பிடாதீர்கள், இன்னும் நின்ற நிலையில் தண்ணீரும் குடிக்காதீர்கள். பொய் பேசுதல் பெரும் பாவத்தை சேர்ந்ததாகும். எவர் ஒருவர் கொள்ளை அடித்தாரோ அவர் நம்மை முஸ்லிமை சார்ந்தவர் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அடுத்தபடியாக ஃபாஹிரா குறிப்பிட்ட இடங்களில் கூறும் சுன்னத்தான சொற்கள், முத்துக்கள், துவாக்கள். ஃபாஹிரா வந்துருச்சா? ஓடியா. அடுத்து நஃப்சீர் ரெடியா இருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறிப்பிட்ட இடத்துகளின் கூறும் சுன்னத்தான துகாக்கள். மேலே ஏற முன்னோதும் துகா அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். கீழே இறங்க முன்னோதும் துகா சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். தும்மினால் ஓதும் துவா அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. தும்மியாவதற்கு பதில் ஓதும் துவா எர்ஹம்குல்லா, அல்லாஹ் உங்களை அருள் புரிவானாக. எந்த செய்ய நாடினாலும் ஓதும் துவா இம்சா அல்லாஹ், அல்லாஹ் நாடினான். நல்ல செய்தியை கேட்டால் ஓதும் துவா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினது நடந்தது. கோபம் ஏற்பட்டால் ஓதும் துவா அவுது பில்லாஹி ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட சைத்தான் விட்டும் அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஃப்சீர் தீனின் முக்கியத்துவம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தீனின் முக்கியத்துவம் பற்றி. அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையால் அவன் நம்மை முஸ்லீமாக்கினான். இன்னும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தின் பிறக்க செய்தான். இன்னும் நம் கசக்கச் சிறந்த எளிதான மார்க்கத்தையும் தந்துள்ளான். அதன் மூலமாக நம் அல்லாஹுவின் கடமைகளையும் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நாம் தீனுடைய வாழ்க்கையை பின்பற்றி நடந்தால் அல்லாஹ் அதற்கு பகரமாக நமக்கு இவ்வுலகத்தில் சிறந்த வாழ்வையும் மறுமையில் அழிவே இல்லாதையும் சொர்க்கத்தையும் தருவான். அல்லாஹ் நம் எல்லோரையும் தீனின்படி நடப்பதற்காக அருள் புரிவானா. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தபடியாக அசீர் அஹமத் வீட்டின் நுழைவதன் துவா சுன்னத்துகள். அசீர் அஹமத் ஓடி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டின் நுழைபவதன் துவா
அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலதி வ கைரல் மௌலதி பிஸ்மில்லாஹி வலதுனா பிஸ்மில்லாஹி வலதுனா அலல்லாஹி ரப்பினா தவக்கல். யா அல்லாஹ், நிச்சயமாக நுழைவதும் நல்லதையும் புறப்படுவதும் நல்லதையும் முன்னிட நான் கேட்கிறேன். அல்லாஹ்வை பெயரை கொண்டு நுழைகிறேன், இன்னும் அல்லாஹ்வை பெயரை கொண்டு புறப்படுகிறேன். இன்னும் எங்கள் இருத்தானாகிய அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறேன். வீட்டில் நுழையும்போது சுன்னத்துக்கள்: 1. துஆ ஓதிய படி நுழைவது. 2. அனுமதி கேட்டு நுழைவது அல்லது தான் வருகை கனத்தபடியே கதவை தட்டிவிட்டு நுழைவது. 3. முதலில் வலது காலை உள்ள வைத்து நுழைவது. 4. வீட்டில் உள்ளவர்களுக்கு சலாம் சொல்வது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அடுத்தபடியாக அமல் அத்தியா, வஜ்ஜஹத்தும் அத்தஹியாத்தும் ஓதும். தூக்கிட்டு வாங்களா எங்க அப்படியே அடுத்து இஸ்மாயில் அசாதிக். السلام عليكم ورحمة الله وبركاته. وجهت وجهي الذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين. إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين. التحيات لله والصلوات والطيبات. السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. السلام علينا وعلى عباد الله الصالحين. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. السلام عليكم ورحمة الله وبركاته. அலிஷா, பாரக்கல்லா ஃபீக். அல்லாஹுடைய பேச்சாற்றலையும் ஓதக்கூடிய ஆற்றலையும் ஞாபகத்தையும் அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக அலிஷா. السلام عليكم ورحمة الله وبركاته. وجهت هي للذي فطر السماوات والأرض حنيفا مسلما وما أنا من المشركين. إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المشركين. التحيات لله والصلوات والطيبات. السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. السلام علينا وعلى عباد الله الصالحين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லா ஃபீக். அல்லாஹுடைய எல்லா வகையான ஆற்றலையும் அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக ஹம்தா நஃப்ரீஸ். வாங்க சொல்கிறோம். ஹலோ ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. வாங்க சொல்லுவேன். السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر. الله أكبر الله
أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله லா இலாஹ இல்லல்லாஹ். மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக். அல்லாஹ்வுடைய பேச்சாற்றலை அதிகப்படுத்துவானாக, நினைவாற்றலையும் அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக நேர்காணல் விஷயங்களில் போதை சம்பந்தமான ஒரு சிறிய நேர்காணல். இஸ்மாயில் அசாதுக்கு வாங்க. இன்னைக்கு நமது நேர்காணலில் முக்கியமான ஒருத்தரை தான் பேட்டி எடுக்க போகிறோம். தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, சாணகம் தமிழ்நாடு இல்லை, இந்தியா இல்லை, உலகம் முழுவதும் அவர் தெரியாத ஆளே இல்லை. அவருக்கு எல்லா நாட்டிலும் செல்ல பேரும் உண்டு. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக இவரை தெரியும். இவர் அதிகமான மக்களோட வாழ்க்கையில் ஒன்றோட ஒன்றாக கலந்துள்ளார். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் இன்றைக்கி நம்ம பேட்டி எடுக்க போகிறோம். ஹலோ சார், உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க. என் பேர் உங்களுக்கு தெரியாதா? இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னைய பற்றி இப்போ பயங்கரமாக பில்டப் விட்டத்தில் மக்கள்லாம் யாண்டு தெரிஞ்சிக்க ஆர்வமாக இருக்கீங்க. நான் தான் போதை, என்னைய ட்ரக்ஸுன்னு சொல்லுவாங்க. என்னைய பசங்க எல்லோரும் ட்ரீட்டுன்னு கூப்பிடுவாங்க. சாருக்கு எந்த ஊர்? எனக்கு எல்லா ஊரும் எல்லா நாடும் சொந்தம்தான். நீங்கள் கேட்குறது என்னால் குறிப்பிட்டுலாம் சொல்ல முடியாது. வேண்டாம், ஒரு பழமொழி சொல்லவா? சொல்லுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். சார் இப்போ எங்கே இருக்கீங்க? எங்கெல்லாம் முஸ்லீம் வாலிபர்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் நான் அதிகமாக இருப்பேன். சாருக்கு ஏதாச்சும் நண்பர்கள் இருக்காங்களா? அவனுங்களா? இருக்காங்க. ஒருத்தன் பேர் கடன், இன்னொருத்தன் பேர் வட்டி, அடுத்த லஞ்சம், லாட்ரி, சூதாட்டம் வரும்போது கூப்பிட்டேன். அவனும் சொன்னானு, மாமே நீயே எல்லாத்துக்கும் சமம், நீ மட்டுமே போயிட்டான்னு சொல்லிட்டானு. சார், உங்கள் எதிர்கால லட்சியம் என்ன? மக்களை முழுக்க முழுக்க வழி கெடுக்கிறதா என்னோட பெரிய லட்சியம். குறிப்பாக வாலிபவர்களை கெடுக்கிறது தான். அதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணுறீங்களா? பெருசாலாம் பண்ணுறதில்ல. பழக்கம் இருக்கிறவங்க கூட பழக்க வைக்கிறது. அதுக்கப்புறம் வாலிபர் எப்படி கெடுக்கிறதான்னு நினைக்கிறீங்க? ஆமாம். நீங்கள் எல்லா ஊர்களையும் பாருங்களேன், பொது இடங்களில் யாராச்சும் குடிச்சிட்டு கிடப்பாங்க. ஆனால் இது ஃபஸ்ட்டு டைம்ட்டு போல் பார்க்குறவங்க எல்லாரும் போயிடுவாங்க. நான் மனசுக்குள்ளே போய் தூண்டி, நீயும் பண்ணு, இது தப்பு இல்லை, வேறு எப்போ பண்ண போகிறா நீ மனசுக்குள்ளே போய் தூண்டுவேன். வீட்டிலையும் காசு கேட்டு அவங்களும் ஏன் எதுக்குன்னு கேட்குறது இல்லை. மரம் என்ன என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அவங்க குடும்பம் நடுத்தருவில் இருந்தாலும் எனக்கு கவலையே இல்லை. சார், இந்த உயர்ந்த லட்சியத்திற்கு உங்களுக்கு ஏதாச்சும் உதவியாளர்கள் இருக்காங்களா? பெண்கள் தான் காரணம். அவங்க அப்படி இருக்கிற வரைக்கும் நான் வளர்ந்துக்கிட்டே இருப்பேன். சார், பார்த்து பேசுங்க. உங்களுக்கு முன்னாடி தாய்மார்கள்லாம் இருக்காங்க. சார், உடனே கோத்து விட்ருங்க போல். நான் உங்களெல்லாம் சொல்ல, வேறு ஊரில் உள்ளவங்கள சொல்கிறேன். நான் வீட்டுக்கு வர போய் டைம் ஆகிடுச்சி. பயம் இருந்தால் சரிதான், மேலே சொல்லுங்கள். அவங்க பிள்ளைகளை காசு கேட்டதும் ஏன் எதுக்குன்னு கேட்குறதில்ல. அப்படி கேட்டால் சண்டைக்கு போடுவான், கத்துவான்ட்டு கேட்குறதில்ல. அவன் எப்போ வரான்னு தெரியலை, எப்போ போகிறான்னு தெரியலை. அதனால் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் ஜாலியாக இருக்காங்க. சாரை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க போலையே.
நான் சந்தோஷமாக இருந்தால் தான் என்னை சுற்றி இருக்கணும் சந்தோஷமாக இருப்பேன். நான் இல்லைனா அந்த உலகமே இல்லை. சார் அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களுடைய ஒர்க் என்ன சார்? என்னோட இந்த கேள்வியை தான் முன்னாடியே எதிர்பார்த்தேன். என்னடா இன்னுமே கேட்கவே இல்லைண்டு. என்னோட ஒர்க் என்னடா, என்னை சாப்பிட வைக்கிறது தான். சாப்பிட வைக்கிறதா? அதுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்ணுறீங்களா? பெருசாலாம் இது பண்ணுறதில்ல. சார் உங்களுக்கு மௌத்தே வராதா? எனக்கு இப்போவே மூத்துன்ட்டு சொல்கிறீங்க? சார் நீங்கள் அப்புறம் கிடையாது, போதை. எனக்கு டெத் ஆஃப்லாம் கிடையாது. எப்போ வரேன்டா, பிள்ளைகள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே இதனுடைய பயத்தை கொடுத்து வளர்க்குற வரைக்கும் நான் மௌத்தாக மாட்டேன். அதை பற்றி நான் யோசிக்கவும் மாட்டேன். மிக்க நன்றி. உங்கள் பொன்னான நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி நல்ல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. இந்த நேர்காணலில் நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இப்போ பசங்க எங்கே போகிறாங்க வராங்க, காசை கேட்டால் ஏன் எதற்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். பாரக்கல்லா ஃபீக். சொல்லக்கூடிய நோக்கம் ஒன்று தான், பிள்ளைகள் என்பது அமானிதம். அல்லாஹ்விடத்தில் அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆகணும். குறிப்பாக முஸ்லீம் வாலிபர்கள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கே இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் திட்டமிட்டபடியே பரப்பப்படுது. அதனால் கொஞ்சம் உங்களுடைய பார்வைக்காக வேண்டி அடுத்ததாக பிலால், 5th பாட்டு பிலால். முகமது ஆத்திஃப் 5th பாட் ரெடியாக இருந்துக்குங்க. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذي أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ். அல்லாஹுடைய பேச்சாற்றலே சரளமாக பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். அடுத்ததாக 5th பாட்டு தஸ்கீனா, அரபிக் டு இங்கிலீஷ் இன் ஹதீஸ். அரபிலே ஹதீஸ் சொல்லி அரபிலே இங்கிலீஷ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இங்கிலீஷ் இன்ஷா அல்லாஹ். 21 to 40 அரபிக் டு இங்கிலீஷ் ஹதீஸ். தஸ்கீனா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தவைகள் சொல் செயல் அங்கீகாரம். ஹதீஸ் 21. ஈமானியாத். இதஸ்தான்த ஃபஸ்தைன் பில்லா. when you need to ask from Allah. ஹதீஸ் 22. இபாதத். خيركم من تعلم القرآن وعلمه. The best of you are those who learn the Quran and teach it. Hadith 23. Muamalat. التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء. A truthful and honest trader will be with the Nabiin, the Siddiqeen and the martyrs. Hadith 24. Muasharat. La tasubbanna ahada. Do not abuse anyone. Hadith 25. Akhlaqiyat. As-sahiyu qaribun minallahi qaribun minal jannah. A generous person is close to Allah and close to Jannah. Hadith 26. Imaniyat.
Ittaqillaha haisuma kunta. Fear Allah wherever you are. Hadith 27. Ibadah. Dua mukhul ibadah. Dua is core of worship. Hadith 28. Muamalat. Iyyakum wa kasratal hilfi fil bayt. Beware of swearing many other in business transaction. Hadith 29. Muasharat. Man lam yashkurin nasa lam yashkurillah. He who does not thank the people is not thankful to Allah. Hadith 25. Hadith 30. Akhlaqiyat. Al-kalimatu tayyibatu sadaqa. A good word is charity. Hadith 31. Imaniyat. Ajilullaha yaghfir lakum. Keep in mind the greatness of Allah. He will forgive you. Hadith 32. Ibadat. Sumu tasihu. Observe fasting, you will be healthy. Hadith 33. Muamalat. La'anallahu shariq. Allah curses the thief. Hadith 34. Muasharat. La tumari ahaq. Don't fight with your brothers. Hadith 35. Akhlaqiyat. Innal ghadaba minash shaitan. Of course, anger is cursed by shaitan. Hadith 36. Imaniyat. Man ata'ani dakhalal jannah. Whoever follows me, he will enter into paradise. Hadith 37. Ibadat. Ma nakasat sadaqatum mimmalin. Charity does not decrease wealth. Hadith 38. Muamalat. Talabul halali wajibun ala kulli Muslim. It is the duty of every Muslim to seek halal. Hadith 39. Muasharat. Dahadaw dahabu. Exchange gift, increase love. Hadith 40. Akhlaqiyat. Iyyakum al-kizba. Avoid telling lie. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து. மாஷா அல்லா. சின்ன பிள்ளையாக இருந்துக்கிட்டு அரபிலையும் மனப்பாடம் பண்ணி இங்கிலீஷ்லேயும் மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டா அது பெரிய விஷயம். அல்லா தாலா இப்படிப்பட்ட பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தருவானாக. அடுத்தபடியாக அடுத்து முத்தஸீர் சக்கின் ஷக்கீல் வாங்க. ஸ்கூலில் 11th படிக்கிறாங்க. தினந்தோறும் பள்ளிக்கு வந்து இருக்கிறாங்க. இதுலண்டா நேற்று காலில் சின்ன ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். லேசாகணும், துவா செய்யுங்க. Bismillahirrahmanirrahim. Inna lil muttaqina mafaza hadaika wa anaba wa kawaiba turaba wa ka'san dihaqa la yasma'una fiha lagwan wa la kizzaba جزاء من ربك عطاء حسابا رب السماوات والأرض وما بينهما الرحمن لا يملكون منه خطابا يوم يقوم الروح والملائكة صفا لا يتكلمون إلا من أذن له الرحمن وقال صوابا ذلك اليوم الحق فمن شاء اتخذ إلى ربه مآبا إنا أنذرناكم عذابا قريبا يوم ينظر المرء ما قدمت يداه ويقول الكافر يا ليتني كنت ترابا. السلام عليكم. بارك الله فيك. Muhammad Fasil, second part. Fasil. அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அடுத்ததாக ஃபாசில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அஸரன் 10, இஸ்ருன் 20, சலாசன் 30, அர்பஉன் 40, ஹம்சுன் 50, சித்துன் 60, சபஉன் 70, சமானுன் 80, திஸ்உன் 90,
மிஅத்துன் நூறு வாஹிது வாயிசுரோன 21 இஸ்னானு வாயிசுரோன 22 சலாசத்து வாயிசுரோன 23 அர்பாத்து வாயிசுரோன 24 ஹம்சத்து வாயிசுரோன 25 சித்தத்து வாயிசுரோன 26 சபத்து வாயிசுரோன 27 சமானியத்துன் வாயிசுரோன 28 திஸ்அத்துன் வாயிசுரோன 29 சலாசுன் 30 முஹர்ரமுல் ஹராம் சஃபருல் முதஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் சானி ஜுமாதில் ஊலா ஜுமாதில் சானியா ரஜபுல் முரஜ்ஜப் சமால் முஅல்லம் ரமலான் முபாரக் ஷவ்வால் முகர்ரம் துல்கஅதத்தில் ஹராம் துல்ஹிஜ்ஜத்தில் ஹராம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லா பாரக்கல்லா ஃபீக். அல்லாஹுடைய எல்லா வளமான பரக்கத்திலும் தருவானாக. அடுத்ததாக ஜியாத் சூரத்துர் ரஹ்மான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف وريحان فبأي آلاء ربكما تكذبان. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லா. இவங்க ஸ்கூலில் வந்து 11th படிக்கிறாங்க. சில வீடுகளில் வந்து என் பிள்ளை 8வது போயிடுச்சு, அதனால் படிக்க வர மாட்டேங்குது, அனுப்ப முடியாது. 10th படிக்கிறாங்க, அதனால் ஒர்க் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு மத்தியில் 11th படிக்கக்கூடிய மாணவர் காலையில் சுபுக்கு பின்னாடி கிளாஸுக்கு வர்றாங்க. துவா செய்யுங்க இன்ஷா அல்லா. அடுத்ததாக முகமது யாசிம். தொழுகை கடைபிடித்தால் கிடைக்கும் பாக்கியங்கள். யாசிம் அவர்கள் நம்முடைய மதுரா பள்ளிக்கு முஹல்லாக்கு செல்ல பிள்ளை, எல்லா இடத்துலையும் மண்ணின் மைந்தன் அவர்கள். நோம்புலெல்லாம் ஆமாம் முஹல்லாவின் மைந்தவன். நோம்புலெல்லாம் அதிகமாக நின்று எல்லாருக்காக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் 5 வேளை தொழுவதின் பயன்கள். 1. உணவு நெருக்கடி ஏற்படாது. 2. கபருடைய வேதனைகள் நீங்கப்படுகிறது. 3. கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் சொல்லும் பாக்கியம் கிடைக்கிறது. 4. நரக நெருப்பு அணையப்படுகிறது. 5. அல்லாஹுடைய அருளும் அன்பும் கிடைக்கிறது. 6. துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. 7. பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 8. ஆபத்துக்கள் நீங்கப்படுகிறது. 9. தேவைகள் நிறைவேறப்படுகிறது. 10. உள்ளத்திலும் முகத்திலும் பிரகாசம் அளிக்கிறது. 11. இமாம் ஜமாத்துடன் தொழுவோருக்கு 27 மடங்கான அதிகமான நன்மை கிடைக்கிறது. 12. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிபாரிசுகள் கிடைக்கிறது. 13. அரிசின் நிழல் கிடைக்கிறது. 14. சில சமயம் நரகம் சென்று விட்டாலும் சஜிதாவின் உறுப்புகள் நரக நெருப்பை தின்னாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லா பாரக்கல்லா ஃபீக். அடுத்ததாக முகமது இஸ்மாயில். நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள். முகமது ஹக்கீல் ரெடியாக இருந்துக்குங்க. முகமது ஹக்கீல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
கண்ணியத்திற்கும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பிள்ளைகளுக்கு நினைவூட்டப்பட்ட வேண்டிய விஷயம். அல்லாஹ் நம்மை படைத்தான். வானம் பூமி மற்றும் தண்ணீர், காற்று மற்றும் உணவு அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் மட்டும்தான். குணப்படுத்துவன் அல்லாஹ். நம்முடைய அனைத்து தேவையையும் அல்லாஹ்விடமே கேட்டு பெற வேண்டும். அல்லாஹ் நம்முடைய எந்த நேரமும் பார்த்து கொண்டே தான் இருக்கிறான். நாம் தனியாக இருந்தாலும் கூட்டத்தில் இருந்தாலும் இரவும் பகலும் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற மனதில் பதிய வைக்க வேண்டும். நாம் பொய் பேசக்கூடாது, யாருக்கும் தீங்கு விளையக்கூடாது, தொழுகாமல் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அல்லாஹ் ஒருவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற அச்சத்தோடு வேணும். நீங்கள் தினமும் 5 நேரமும் தொழுதால் அல்லாஹ் உங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பி சந்தோஷமடை செய்வான். நீங்கள் தொழுகாவிட்டால் உங்களை நரகத்திற்கு அனுப்பி வேதனை செய்வான். நரகம் பற்றி சிறு விளக்கம். நீங்கள் தினமும் 5 வேளையை தொழுகாமல் இருந்தால் அல்லாஹ் உங்களை கொழுந்து எரியும் நரகத்தில் போட்டு வேதனை செய்வான். அந்த நரக நெருப்பை உலக நெருப்பை விட 70 மடங்கு சக்தி வாய்ந்தது. அந்த நரகத்தில் தொழுவாதவர்களுக்கு வேதனை செய்யப்படும். அந்த நரகத்தில் தொழுவாதவர்களுக்கு நெருப்பு சட்டையும் நெருப்பு செருப்பும் அணிக்கப்படும். அந்த நரகத்தில் தொழுவாதவர்களுக்கு உணவாக முட்செடியும் கள்ளி செடியும் தரப்படும். மேலும் குடிப்பதற்கு சீலும் சிலமும் கொடுக்கப்படும். சொர்க்கம் பற்றி சிறு விளக்கம். நீங்கள் தினமும் 5 வேளை தொழுதால் உங்களில் சொர்க்கத்தில் வகை வகையான உணவுகளும் வகை வகையான பழங்களும் விதவிதமான ஆடைகளும் கிடைக்கும் என்று அல்லாஹ் தாலா கூறுகிறான். யாரெல்லாம் தினமும் 5 நேரமும் தொழுவார்களோ அவர்களுக்கு வெள்ளியாலும் தங்கத்தாலும் பவளத்தாலும் கஸ்தூரியாலும் முத்தாலும் கட்டப்பட்ட மாளிகை அல்லாஹ் கொடுக்க இருக்கிறான். எனவே நாம் அனைவரும் 5 வக்து தொழுவர்களாக மாறிவிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். மாஷா அல்லாஹ். நம்மளோட பிள்ளைகளை தொழுகைக்கு அனுப்புனா என்ன கிடைக்கும், தொழுகைக்கு அனுப்பலைன்னா என்ன கிடைக்கும்னு சுருக்கமாக சொல்லிட்டாங்க. அடுத்ததாக செகண்ட் பார்ட் ஜாசிம், ரக்காத்துக்களின் எண்ணிக்கை. முகமது ஜாசிம், ரக்காத்துக்களின் எண்ணிக்கை. அடுத்து அல்முபீன் ரெடியாக இருந்துக்கோங்க. தேர்ட் பார்ட் அல்முபீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரக்காய்த்துகளின் எண்ணிக்கை. ஃபஜர் தொழுகையின் 4 ரக்காய்த்துகள் உள்ளன. முன் சுன்னத் 2 ரக்காத், ஃபர்ல் 2 ரக்காத், மொத்தம் 4 ரக்காய்த்துகள் உள்ளன. லுஹர் தொழுகையின் 12 ரக்காய்த்துகள் உள்ளன. முன் சுன்னத் 4 ரக்காத், ஃபர்ல் 4 ரக்காத், பின் சுன்னத் 4 ரக்காத், மொத்தம் 12 ரக்காய்த்துகள் உள்ளன. அசர் தொழுகையின் 8 ரக்காய்த்துகள் உள்ளன. முன் சுன்னத் 4 ரக்காத், ஃபர்ல் 4 ரக்காத், மொத்தம் 8 ரக்காய்த்துகள் உள்ளன. மஹரிப் தொழுகையின் 7 ரக்காய்த்துகள் உள்ளன. முன் சுன்னத் 2 ரக்காத், ஃபர்ல் 3 ரக்காத், பின் சுன்னத் 2 ரக்காத், மொத்தம் 7 ரக்காய்த்துகள் உள்ளன. இஷா தொழுகையின் 11 ரக்காய்த்துகள் உள்ளன. முன் சுன்னத் 2 ரக்காத், ஃபர்ல் 2 ரக்காத், பின் சுன்னத் 2 ரக்காத், வித்ரு 3 ரக்காத், மொத்தம் 11 ரக்காய்த்துகள் உள்ளன. ஜும்மா தொழுகையின் 10 ரக்காய்த்துகள் உள்ளன. முன் சுன்னத் 4 ரக்காத், ஃபர்ல் 2 ரக்காத், பின் சுன்னத் 4 ரக்காத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்முபீன் வாங்க. மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஒரு நினைவாற்றல் அதிகப்படுத்துவானாக, ஓதக்கூடிய ஆற்றலை அதிகப்படுத்துவானாக. அடுத்தது அல்முபீன். அடுத்து மிசால் ரஹ்மத்துல்லா ரெடியாக இருந்துக்கோங்க. மிசால் தேர்டு பாட்டு மிசால் ரஹ்மத்துல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் நிபந்தனைகள். 1. தக்பீர் தாரிமா அல்லாஹ் அக்பர் செய்வதே. 2. நேரான நிலையில் நிற்பதே. 3. கிராத் ஓதுவதே. 4. ருக்கு செய்வதே. 5. 2 சஜிதாக்கள் செய்வதே. 6. கடைசி இருப்பில் அத்தஹியாத் ஓதும் அளவிற்கு அமர்ந்திருப்பதே. துவா குனூத். அல்லாஹும்ம ஹதினி ஃபீ மன் ஹதைத் வ ஆஃபினி ஃபீ மன் ஆஃபைத் வ தவல்லனி ஃபீ மன் தவல்லைத்
وبارك لي فيما أعطيت وقني شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك وإنه لا يذل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت فلك الحمد على ما قضيت ونستغفرك ونتوب إليك السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. பூக்கையாமா சையத் அப்துல் ரஹ்மான் மாமா கொஞ்சம் மேடைக்கு வந்துடலாமா? கீழே உட்காந்துருக்கேன், மேடையில் பெரிய ஆள் யாரும் இல்லை, கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தபடியாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமின் அடிப்படை கொள்கைகள் என்ன? தௌஹீத், ரிசாலத், ஆஹிரத். தௌஹீத் என்றால் என்ன? அல்லாஹ்வின் ஒருவன் என நம்புவதற்கே தௌஹீத் என்று சொல்லப்படும். ரிசாலத் என்றால் என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அல்லாஹ்வின் தூதர் என்று நம்புவதற்கே ரிசாலத் என்று சொல்லப்படும். ஆகிரத் என்றால் என்ன? மரணித்த பிறகு ஆரம்பமாகும் வாழ்க்கைக்கு ஆஹிரத் என்று சொல்லப்படும். பனி இஸ்ராயேல் சமுதாயத்தின் கடைசி நபியார்? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். கை குழந்தையாக இருக்கும்போதே பேசிய நபியார்? ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம். எந்த நபியின் கைகளுக்கும் இரும்பு களிமண் போல் ஆகும்? ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் யார்? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். எந்த சகாபியின் ஜனாசாவை மலக்குகள் குளிப்பாட்டினார்கள்? ஹஜ்ரத் ஹன்னலா ரலியல்லாஹு அன்ஹு. எந்த சகாபியின் இறைத்தூதரின் கவிஞர் என்று கூறப்பட்டது? ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த சகாபிக்கு சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவர் என நபி அவர்களால் கூறப்பட்டது? ஹஜ்ரத் அபு உபைதா இப்னு ஜர்ரார் ரலியல்லாஹு அன்ஹு. ஆயிஷா நாயகியின் தந்தை யார்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த சகாபிக்கு அல்லாஹ்வின் வாள் என்று கூறப்பட்டது? ஹஜ்ரத் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த சகாபியின் பெயர் திருக்குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது? ஹஜ்ரத் ஜெயித் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு. பசங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு இருக்காங்க, வாலண்டியர்ஸ் கொஞ்சம் உள்ளே வர சொல்லிடுங்க, யாருமே கவனிக்கிறது இல்லை. தாய்மார்கள் கொஞ்சம் அமைதி காத்திருக்கும், எல்லாம் வேற்று ஊற்றிருப்பீங்க. பனியாக இருக்குது. ஈமான் செகண்ட் பார்ட்டு கேள்வி பதில். அதுக்கு பின்னாடி ஷயான் ரெடியா இருங்க. ஷயான் ஈமான் எங்கப்பா உட்காந்துருந்தார? ஈமான் முடிஞ்சது பிறகு ஷயான் ரெடியா வரான். ஈமான் வராங்க. பானமுரியா தம்பி சாப்பிட்டாரா? கேள்வி கேட்குறேன். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியம் சந்தத்தை சேர்ந்தவர்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயாரின் தந்தை பெயர் என்ன? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயார் தந்தை பெயர் வஹபி இப்னு அப்துல் முத்தலிப் முனாஃப். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயாரின் தாய் பெயர் என்ன? மூமா பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயாரின் தாய் பெயர் ஃபர்ரா. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை எப்போது வஃபாத்தானார்கள்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்பே வஃபாத் ஆயிட்டார்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தாயார் எப்போது வஃபாத்தானார்கள்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 வயதில் வஃபாத் ஆனார்கள். தாயாரின் வஃபாத்துக்கு பிறகு நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடம் வளர்ந்தார்கள்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயாரின் வஃபாத்துக்கு பிறகு அப்துல் முத்தலிஃபிடம் வளர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் தந்தை எப்போது வஃபாத்தானார்கள்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 8வது வயதில். அவர் 8ஆம் வயதில் வஃபாத்தானார்கள். தந்தையின் தந்தை வஃபாத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடம் வளர்ந்தார்கள்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத்துக்கு பிறகு அபூ தாலிபிடம் வளர்ந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் தாய் பெயர் என்ன? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையின் தாய் பெயர் ஃபாத்திமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருக்குர்ஆனில் முதல் வசனம் எந்த இடத்தில் இறங்கியது? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் வசனம்
ஹிரா மலை குகையில் இறங்கியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலை குகையில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா மலை குகையில் அல்லாஹ் தஆலாவை வணங்கி கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம பாடம் நடத்திட்டு இருக்கும்போது கேட்டேன் பசங்கள்கிட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹீரா கோயிலில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? பசங்க என்ன சொன்னாங்க? குச்சி மிட்டாய் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். தீனுக்காக ஒரு இடத்திலிருந்து வேற ஒரு இடத்திற்கு குடிபெயர்ந்து செல்வதற்கு என்ன சொல்லப்படும்? தீனுக்காக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து செல்வதற்கு ஹிஜ்ரத் என்று சொல்லப்படும். முஸ்லிம்கள் முதலில் ஹஜ் செய்த ஊரின் பெயர் என்ன? ஹிஜ்ரத் செய்த ஊரின் பெயர் என்ன? முஸ்லிம்கள் முதலில் ஹிஜ்ரத் செய்த ஊரின் பெயர் ஹபஷா. தயவு செய்து பொறுமை காக்குமாறு அன்போடும் தாழ்மையோடும் பணிவோடும் கேட்டுக்கொள்கிறேன். தம்பி ஆரம்பிக்கலாமா? முஸ்லிம்கள் இரண்டாவதாக ஹிஜ்ரத் செய்த ஊரின் பெயர் என்ன? முஸ்லிம்கள் இரண்டாவதாக ஹிஜ்ரத் செய்த ஊரின் பெயர் நம்ம பள்ளியாச பேர் என்ன? நம்ம பள்ளி பேர் என்ன தம்பி? மதீனா. மதீனா பள்ளி. சரி, கடைசி கேள்வி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதத்தில் ஹிஜ்ரத் செய்தார்கள்? நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஹிஜ்ரத் செய்தார்கள். சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹ் ஃபீக். ஆத்திஃபா, தேர்ட் பார்ட். ஒரு பெண் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய திருமண நேரங்களில் செய்ய வேண்டிய உபதேசங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலின் கரீம். அம்மா பாத். ஒரு தாய் தன் மகளுக்கு செய்யும் அழகிய உபதேசம் இது. உமாமா பித் அல் ஹாரிஸ் என்ற பெண்மணி தன் மகளின் திருமண நாளின் பொழுது கணவர் வீட்டுக்கு போக தயாராகும் பொழுது தன் மகளுக்கு வழங்கிய விலை மதிக்க முடியாத அறிவுரை. என் அன்பு மகளே, ஒரு பெண் வளர்க்கப்பட்ட விதத்தாலும் அவளுடைய சிறந்த பண்புகளாலும் அவளுக்கு உபதேசம் தேவைப்படாமல் இருந்தால் அது நிச்சயமாக நீயாக தான் இருக்க வேண்டும். ஆனால் உபதேசம் ஞாபகமூட்டி அறிவுள்ளவரை வழிகாட்டுகின்றது. பெற்றோரின் செல்வ நிலை காரணமாகும், அவள் மீது வைத்திருந்த அன்பின் காரணமாகும் திருமணம் தேவைப்படாது என்று இருந்தால் அதுவும் நீயாக தான் இருக்க வேண்டும். ஆனால் பெண்கள் ஆண்களுக்கும் ஆண்கள் பெண்களுக்கும் படைக்கப்பட்டு இருப்பது இறை நியதியாகும். எனது அன்பு மகளே, நீ இப்போது வாழ்ந்த சூழலை விட்டு வேறு சூழலை நோக்கி போகின்றாய். நீ அறிமுகமானவர்களை விட்டு அறிமுகமில்லாதவர்களிடம் போகின்றாய். உன் தந்தையின் பொறுப்பில் இருந்து விடுபட்டு உன் கணவனின் பொறுப்பின் கீழிடம் மாறுகின்றாய். இனிமேல் உன் கணவன் தான் உன் நிர்வாகியும் ஆவான். எனவே அவனிடம் மிகவும் பணிவாகவும் கண்ணியமாகவும் நடந்து கொள். அப்பொழுது அவன் உன் பணிவாளனாக மாறிவிடுவான். அவனுக்காக 10 பண்புகளை நிலைப்படுத்திக்கொள். அவை உன் வாழ்வில் விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்களாக இருக்கும். எப்பொழுதும் அவனுக்காக கட்டுப்பட்டு பணிவுடன் நடந்து கொள். அவனின் சொற்களை செவித்தாழ்த்தி நல்ல முறைகளின் கட்டுப்பட்டு அவனின் கண் பார்க்கும் இடங்களில் சுத்தப்படுத்திக்கொள். அப்பொழுது அவன் உன்னில் நிச்சயமாக எந்த அசிங்கத்தையும் காண மாட்டான். அவனின் சாப்பாட்டு நேரத்தில் மிகவும் கரிசனமாக நடந்து கொள். ஏனென்றால் பசியின் தாகம் பயங்கர கோபத்தை உண்டாக்கும். அவனின் தூக்கம் உன்னால் கலையாமல் இருக்கட்டும், ஏனென்றால் அது அவன் எரிச்சல் உண்டாக்கும். அவனின் சொத்துக்களை சிக்கனமாகவும் அமானிதமாகவும் நடந்து கொள். அவனின் குழந்தைகளை அவனிடம் வேலை பார்ப்பவர்களிடமும் சிறந்த முறையில் நடந்து பழகிக்கொள். அவனின் வேண்டுதல் எதையும் மறக்காதே, கட்டளைகளுக்கு மாறு செய்யாதே. அவனின் ரகசியத்தை எதையும் வெளியிலே சொல்லாதே. அவன் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது உன் கவலையை வெளிப்படுத்தாதே. அவன் கவலையாக இருக்கும் பொழுது உன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தாதே. ஏனென்றால் அவ்வாறு செய்தால் உன் வளர்க்கப்பட்ட விதத்தில் அவன் சந்தேகப்படுவான். அருமை மகளே, இதற்கு மேல் ஒன்று நீ ஞாபகம் படுத்திக்கொள். நீ அவனை எந்த அளவிற்கு சந்தோஷமாக
கண்ணியமாக வைத்துக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னை கண்ணியமாக வைத்துப்பான். அவனின் ஆசைகளை தேவைகளை முற்படுத்தாதவரே உன் ஆசைகளையோ தேவைகளையோ அவன் மூலமாக பூர்த்தி செய்ய முடியாது. அன்பின் பெற்றோர்களே, உங்களின் மகளின் திருமணத்தின் பொழுது நீங்கள் என்ன சொல்லி காட்டுவீங்கள் என்று நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அவளுக்கு சொல்லி தரும் வார்த்தை அந்த குடும்பத்திற்கு அஸ்திவாரமாகவும் இருக்கலாம், அல்லது உங்களின் மகளின் வாழ்க்கைக்கு ஆப்பாவும் அமையலாம். பிறகு உங்கள் கையிலே தான் உள்ளது. வாஹிது தௌவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. மாஷா அல்லாஹ், அருமையாக பேசுனாங்க. நல்லா அருமையாக பேசுனீங்க. எப்படியே பேசுனது கெட்டு போச்சு. அருமையாக பேசுனுச்சு. முடிச்சு விட்றேன் இன்ஷா அல்லாஹ். ஆமாம். அடுத்தபடியாக சஜீர் அஹ்மத் தன்னுடைய தாய் தன்னுடைய மகளுக்கு என்னென்னலாம் உபதேசம் செய்யணும்னு அந்த பிள்ளை சொல்லிட்டு போனுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. யௌமல் அஹத் சண்டே, யௌமல் இஸ்னை மண்டே, யௌமல் சுலாசா டியூஸ்டே, யௌமல் அர்பிஆ வெனஸ்டே, யௌமல் ஹமீஸ் Thursday, Yawmal Juma Friday, Yawmal Sabt Saturday. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அடுத்து யார் ஆரம்பிச்சா? சுஹைல். நம்முடைய கொஞ்சம் ஒரே ட்ராமா மட்டும் இருக்கு, முடிச்சிடும். சுஹைல். தாய்மார்கள் கொஞ்சம் பொறுத்துருங்க, பனியாக இருக்குது. நல்லா இல்லை பொறுக்கிறது எல்லாத்துக்கும் நல்லா பறக்கச் செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மறுமை நாளின் சிறிய அடையாளங்கள். ஒன்று, மகளில் தயவில் தாய் வாழ்வார். 2, பின்தங்கியவர்கள் பொருளாதாரத்தில் உயர்தல். 3, குடிசை எல்லாம் கோபுரமாகும். 4, தகுதியற்றவர்களிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்படும். 5, பாலைவளம் எல்லாம் சோலை வளமாகும். 6, காலம் சுருங்குதல். 7, கொலை பெருங்குதல். 8, பள்ளிவாசல்களை வைத்து பெருமை அடித்தல். 9, பெண்கள் எண்ணிக்கை அதிகரித்தல். 10, தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சலாம் கூறுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷயான் வாங்க. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Alam tara kaifa fa'ala rabbuka bi ashabil fil. Alam yaj'al kaidahum fi tadlil. Wa arsala alaihim tayran ababil. ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. بسم الله الرحمن الرحيم. سورة القريش. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. السلام عليكم ورحمة الله وبركاته. மாஷா அல்லாஹ் ஃபீக். அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அடுத்து ஹப்ஸா ஃபாத்திமா. ஹப்ஸா பற்றி முன்னாடி ஸ்பீடாக வந்துருங்க முன்னாடி. அடுத்ததாக வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளியில் நுழையும் போது ஓதும் துவா. அல்லாஹும்ம மஃபிர்லி அபுவாப பிரஹ்மத்திக. யா அல்லாஹ், எனக்கு உனது அருளால் அருள் வாசலை திறப்பாயாக. பள்ளியில் நுழையும் போது சுன்னத்துக்கள். முதலில் இடது கால் மிதியடிகளும் பிறகு வலது கால் மிதியடையும் கலட்டுவது. 2, வலது காலை முன்வைத்து பள்ளியில் நுழைவது. 3, மிஸ்மில்லா ஓதுவது. 4, அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஓதுவது. 5, பள்ளியில் நுழையும் போது ஓதும் துவா. அந்த துவாவை ஓதுங்கள். அல்லாஹும்ம மஃபிர்லி அபுவாப பிரஹ்மத்திக. 6, ஈத்திகாஃப் நியத் செய்வது. பள்ளியில் வெளியே வரும்போது ஓதும் துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக. யா அல்லாஹ், நிச்சயமாக உன் சிறப்புகளிலிருந்து நான் வேண்டுகிறேன்.
பள்ளியில் வெளியே வரும்போது சுன்னத்துக்கள். முதலில் இடது காலை வெளியே வைத்து வருவது. 2 பிஸ்மில்லா ஓதுவது. 3 சலவாத் ஓதுவது. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரஸூலில்லா ஓதுவது. 4 பள்ளிவாசலிருந்து புறப்படும் போது ஓதும் துவா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதுலிக. 5 முதலில் வலது கால் பிறகு இடது கால் காலணிகள் அலைவது. விருந்து சாப்பிட்ட பின் ஓதும் துவா அல்லாஹும்ம அத்தீமன் அத்துவமணி வஸ்கீமன் சக்கானி. எனக்கு உணவளித்தவருக்கு நீ உணவளிப்பாயாக, எனக்கு நீர் புகட்டியவருக்கு நீ நீர் புகட்டியாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக். 5th பார்ட் முகமது ஆத்திஃப். குர்ஆன் ஓதுவதன் ஒழுக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன் ஓதும் ஒழுக்கங்கள். 1 ஒழுவுடன் கிப்லாவை முன்னோக்கி வருவது. 2 திருக்குர்ஆனை உயரமான ரேகா அல்லது தலை அணியின் மீது வைப்பது. 3 ஓத ஆரம்பிக்கும் முன் தஅவூது ஓதி ஆரம்பிப்பது. 4 நிறுத்தி நிறுத்தி தஜ்வீத் முறைப்படி ஓதுவது. 5 ஏதாவது தேவை ஏற்பட்டால் திருக்குர்ஆனை முடி வைத்து தன் தேவைக்காக செல்வது. 6 தேவைகளை நிறைவு செய்த பின் மறுபடியும் ஓத நினைத்தால் தஅவூது ஓதி ஆரம்பிப்பது. 7 மக்கள் ஏதாவது வேலைகளில் இருந்தால் மெதுவாக ஓதுவது. 8 மக்கள் திருக்குர்ஆனை ஓத கேட்க விரும்பினால் சப்தமாக ஓதுவது. 9 அர்த்தங்களின் சிந்தனை செலுத்தி புரிந்து ஓத முயற்சி செய்வது. 10 திருக்குர்ஆன் மிக அந்தஸ்துக்குரிய என மனதால் விளங்கி ஓதுவது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முகமது உமர் நல்ல விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க, கொஞ்சம் கேளுங்க. தாய்மார்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்காங்க, இந்த முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு ட்ராமா இருக்குது, அதை முடிச்சுட்டு இன்ஷால்லா ப்ரைஸ் கொடுத்துருவோம். கொஞ்சம் கால் தாழ்த்தி கேளுங்க, யாரும் எந்த கோவமும் போட வேணாம். கோவம் போட்டு பிஸ்கெட்டை தூக்கி எறிஞ்சிடாது. சலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நல்ல பழக்கங்கள். நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்காதீர். அல்லாஹ் தஆலா பகல் இரவில் என அடியாடுகளிடம் மீது 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி உள்ளான். கோபம் கொள்ளாதீர்கள். ஒரு அடியான் பொய் பேசினால் அந்த பொய்யை துர்நாற்றத்தின் காரணமாக வானவர்கள் ஒரு மைல் தூரம் விலக்கி சென்றே விடுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரினாஸ் ஃபாத்திமா வாங்க, நம்ம மர்மவப்பில் எங்கே தூக்கிட்டு வாங்க, ஆளை எங்கே காணோம்? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் கௌசர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அன்தைனாகல் கௌசர் வஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன சானியக குவல் அபுதர். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. பசங்க கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் அமருங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அடுத்தது ப்ரோக்ராம் வந்து ட்ராமா தானே, பேர் என்ன? கலிமா தய்யிபா. மாஷா அல்லாஹ் சொல்லுவார். கலிமா தய்யிபா லா இலாஹ இல்லல்லாஹ் அஸ்ஹது. கலிமா ஷஹாதத். கலிமா ஷஹாதத் அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஸ்ஹது அன்ன முஹம்மதன் முஹம்மது அப்துஹு வரசூலுஹு. நிச்சயமாக வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வே தவிர வேறு யாருமில்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும் திருத்துறராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தது நிமிஷம் நிஹான் சூரா. أعوذ بالله
بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سورة الفيل ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل فأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول بسم الله الرحمن الرحيم عربي عشرة பத்து இஸ்ருன் 20 சலசுன் 30 அர்பஉன் 40 அம்சுன் 50 சித்துன் 60 சபஉன் 70 சமானுன் 80 திஸ்குன் 90 மியா 90 பாயிது ஐஸ்ருன் 21 இஸ்னான் ஐஸ்ரோன் 22 சஸ்லாவு ஐஸ்ரோன் 23 அர்பாத்து ஐஸ்ரோன் 24 அம்சாத்து ஐஸ்ரோன் 25 சித்தாத்து ஐஸ்ரோன் 26 சபாத்து ஐஸ்ரோன் 27 சமானியத்து ஐஸ்ரோன் 28 திஸ்கத்து ஐஸ்ரோன் 29 சலாசுன் 30 அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்தபடியாக கேள்வி பதில் ஹாஷிம் ஷஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி பதில் நாம் யார்? நாம் முஸ்லிம்கள். நம்முடைய மார்க்கம் என்ன? நம்முடைய மார்க்கம் இஸ்லாம். இஸ்லாம் எதை கற்றுத்தருகிறது? அல்லாஹ் ஒருவன் என்றும் அவனை வணங்கத்தேன் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள் என்றும் இஸ்லாம் கற்றுத்தருகிறது. இஸ்லாமின் கலிமா எது? லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். நம்மையும் சந்திரன் சூரியன் வானம் பூமி மற்றும் அனைத்து பொருட்களையும் படைத்தவன் யார்? நம்மையும் சந்திரன் சூரியன் வானம் பூமி மற்றும் அனைத்து பொருட்களையும் படைத்தவன் அல்லாஹ். உணவை கொடுப்பான் யார்? உணவை கொடுப்பான் அல்லாஹ். துஆயிற்கு பதில் தருவான் யார்? துஆயிற்கு பதில் தருவான் அல்லாஹ். உயிர்ப்பிப்பவனும் மன்னிக்கச்சவன் யார்? உயிர்ப்பிப்பவன் மன்னிக்கச்சவன் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அப்புறம் ஆதில் நல்ல பழக்க வழக்கங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. எவர் ஒருவர் தீமை செய்கிறாரோ அவர் அதற்கு கூறிய கூலியை அடைந்தே தீருவார். 2 நின்ற நிலையில் சாப்பிடாதீர்கள், இன்னும் நின்ற நிலையில் தண்ணீர் குடிக்காதீர்கள். 3 தீமை அழிப்பதற்காண்டி நன்மை செய்து கொள்ளுங்கள். 4 பொய் பேசுதல் பெரும் பாவத்தை சேர்த்ததாகும். 5 எவர் ஒருவர் கொள்ளையடித்தாரோ அவர் நம்மை முஸ்லிமை சார்ந்தவரே அல்ல. நின்ற நிலையில் சிறுநீர் கழிக்காதீர்கள். அல்லாஹ் தஆலா பகல் இரவு என 5 நேர தொழுகை கடமையாக்கி உள்ளான். கோபம் கொள்ளாதீர்கள், எல்லாருடன் இணைந்து சாப்பிடுங்கள், தனியாளாக சாப்பிடாதீர்கள். ஒரு அடியான் பொய் பேசினால் அது துர்நாற்று காரணத்தினால் விலகி செல்வான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அடுத்தபடியாக பிலால் சூரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சூரத்துல் ஃபாத்திஹா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. முகமது இஜாஸ், அதாவது 5th பார்ட்டில் எந்த பக்கத்தை எடுத்தாலும் டான் பதில் சொல்லுவாப்புல. ஆரம்பமாக ஒரே ஒரு சூரா அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ஹய்யுல் கய்யூம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா தஹுதுஹு சினத்துன் வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி மா ஸல்லதி யஸ்ஃபவு இன்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات وما في الأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. அடுத்தபடியாக فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون
الذين هم يراءون ويمنعون الماعون. பால் அருந்திய பின் என்ன துவா ஓதணும்? اللهم بارك لنا فيه وزنا منه يا الله ربي تنتهي كما تراه. மஸ்ஜிதில் நுழையும் போது ஓதும் துவா? اللهم افتح أبواب رحمتك يا الله உன் சிறப்புகள் உன் அறவல் செய்து திறந்து வைப்பாயாக. மஸ்ஜிதிலிருந்து வெளியேறும் போது? அல்லாஹும்ம இன்னி அஸ்கல்க மின் ஃபலி யா அல்லாஹ் உன்னிடம் நான் சிறப்புகளை வேண்டுகிறேன். ஆடை அணிவதின் சுன்னத்துகள்? அல்ஹம்துலில்லாஹி லதி கசானி ஹாதா தௌப. துவாவின் சுன்னத்துகள்? சரி சரி ஓகே அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹலோ, அடுத்ததாக அப்துல் ரஷீத் அவங்க குரூப் வாங்க. அப்துல் ரஷீத், முகமது ஃபஹீம், முகமது யூசுஃப், முகமது மற்றும் பல. தம்பி கொஞ்சம் டக்குன்னு வாங்கம்மா, டைம் ஆச்சு. சில அதுக்கு முன்னாடி அடுத்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, அதோட முடிஞ்சு. யாசின். ஹலோ ஹலோ, ஒரு ஜமாத்து நல்லா ஊர் மக்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு ஜமாத்து எப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு நம்ம ஊரில் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எப்படியெல்லாம் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ட்ராமா சம்மந்தமாக நல்லா கூர்ந்து கவனிங்க. அது குறிப்பாக வந்து அந்த போதை சம்மந்தமாக தான் மேக்ஸிமம் இங்கே அதிகமாக இருக்கிறதுனால அது சம்மந்தமாக தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். நியூஸ் பேப்பர் இந்த சேர் எடுத்துரு. எப்படி இப்படி இப்படி அங்கே உட்காந்துருப்பீங்களா? தள்ளி உட்காந்துருங்க. ஹலோ, இப்போ 2 பேர் சார். அப்பா நான் நியூஸ் பேப்பர் படிக்க போறேன், தேடாதீங்க. இன்னைக்கு என்ன முக்கிய செய்தி? பேப்பரை பார்த்தாலே இந்த செய்தி இல்லாமல் இருக்க மாட்டேங்குது. டெய்லி நடந்து தான் இருக்குது. ஏன் தான் அப்படி பண்ணுறாளோ, அல்லா தான் காப்பாற்றணும். மாமா என்ன சீக்கிரம் வந்துட்ட போல, ஒரு ஃபோன் கூட பண்ணலை. நீயே பாரு, பூரா நம்ம பயிலுவ தான். பார்க்கவே பயமாக இருக்கே. அங்கே நடக்குது இங்கே நடக்குதுன்னு படிக்கும் போதே பயமாக இருக்குது. நம்ம ஊர்லேயும் அதானப்பா நடக்குது. நம்ம ஏதாச்சும் பண்ணணும், பண்ணலைன்னா அவ்வளோதான். கண்டிப்பாக பண்ணி ஆகணுமாம்மா. நம்ம மொகல்லாவில் யார் யார் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட போய் பேசுவோமா? பேசலாம், ஆனால் கேட்பாங்களா? நம்ம முஸ்லீம் கடையிலலாம் போய் பேசுவோமா? எப்படி கேட்பாங்க? இப்படி வேணா கேட்பாங்க. உங்களுக்கு வேணுமான்ல கேட்பாங்க. அதான்ப்பா, அங்கே டாஸ்மாக் கடையெல்லாம் இருக்குல்ல, அங்கே போய் இங்கே அதெல்லாம் விற்கக்கூடாது, எங்கள் மார்க்கத்தில் அனுமதி இல்லைன்னு சொல்லுவோமா? அப்படிங்கிற அந்த டாஸ்மாக் கடைக்காரர் சொல்லுவார், இங்கே வாரதே உங்கள் ஆளுங்க தான், என்னத்த சொல்ல. இப்போ என்னதான் மாமா பண்ணுறது? நம்ம பயிரோடெல்லாம் கூட்டு போய் ஜமாத்தோட போய் பேசுவோம். ஆமா, சரியான யோசனை சொன்னேன். வா பசங்களுக்கு கால் பண்ண போவோம். இன்றைய முக்கிய செய்திகள். தஞ்சாவூர் அருகே உள்ள அயோத்திப்பட்டியில் தமிழ்நாடு காவல்துறையினர் பறிமுதல் செய்யப்பட்ட 4192 கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை போலீசார் அளித்தனர். 100 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. சர்வதேச கடத்தல் கும்பல் சிக்கியது. போதைப் பொருள் விழிப்புணர்வு கூட்டம் முத்துப்பேட்டையில் நடந்தது. கடலோர பகுதியில் போதைப் பொருள் அதிகமான வாலிபர்கள் அதிகமாக பயன்படுத்துகிறார் என்று வந்த செய்தியில் போலீசார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டனர்.
சொல்லலாம் வாங்க. என்னப்பா எல்லாம் ஒன்றாந்துருக்கேன், என்ன விஷயம்? நம்ம ஊர் பயிலெல்லாம் போதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஜமாத் சார்பாக எதுவும் நடவடிக்கை எடுக்கணும். ஆமாம், கண்டிப்பாக பண்ணி அவனை போய் கூட்டம் விட்டுங்க. இன்ஷால்லா நான் வரேன். சொல்லலாம் போயிட்டாங்க. அலைக்கும் வாங்க உட்காருங்க. என்னப்பா எல்லாம் வந்தாச்சா? வந்தாச்சு நானா. இப்போ சில கட்டுப்பாடுகள் நான் சொல்கிறேன், அது பண்ணலாமா என்னவான்னு சொல்லுங்கள். இதை பண்ணலன்னா நம்ம பசங்களையும் ஊரையும் காப்பாற்ற முடியாது. சொல்லவா? சொல்லுங்க நானா. முஸ்லீம் கடைகளில் பீடி சிகரெட்டு குடிக்க தேவையான சாரியத்துக்கு தேவையான பிளாஸ்டிக் கப்லாம் விற்கக்கூடாது. மீறி விற்றா அவங்க வீட்டில் நடக்கிற விசேஷங்களுக்கு ஜமாத்து கலந்துக்காது. அவங்க வீட்டில் திருமணம் முடிச்சு வைக்கிற வயசில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கப்படாது. அவங்க வீட்டில் யாராவது மூத்தா போயிட்டாங்கன்னா அவங்கள ஜமாத்து அடக்கம் பண்ணாது. நம்ம பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கு போயே இருக்கணும், போகாமல் இருக்கக்கூடாது. என்னப்பா ஓகே தானே? இல்லை சரியா? சரிதானண்ணா. சரி, அந்த நோட் எடுத்து கையெழுத்து விடுங்க. என்ன கையெழுத்து விடுங்க. Assalamu alaikum.